அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். 28/6/2024 கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம சோழச்சி ஐயா அவர்களுக்கு புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க. எதுக்கு இந்த பாராட்டு விழா அப்படின்னா, நம்ம முட்டிக்குறிச்சி புத்தகம் கூட இருக்குல்ல, நம்ம சேனல்ல கூட அந்த முட்டிக்குறிச்சி புத்தகத்துக்கு விமர்சன உரை கூட போட்டிருந்தோம்ல, அந்த ஒரு புத்தகத்துக்கு நம்ம சோழச்சி ஐயா அவர்களுக்கு சௌமா விருது அப்படின்ற ஒரு விருது கிடைச்சிருக்கு. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டா, அன்பு சொந்தங்களான உங்களுடைய அத்தனை பேருடைய ஆதரவு தான் அவருக்கு இன்னைக்கு முட்டிக்குறிச்சி புத்தகத்துக்கு சௌமா விருது பெறதுக்கு வழிவகுத்திருக்கு. அந்த மாதிரி என்னைக்குமே அவருடைய படைப்புகளுக்கும் அவருக்கும் என்னைக்குமே நம்ம அன்பு சொந்தங்கள் சார்பாக என்னைக்குமே நமக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி நிறைய விருதுகள் பெற அவருக்கு உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு சர்வதேச விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். அதனால சர்வதேச விளையாட்டு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவு உள்ள நம்ம நுழைவோம். செவ்வாய்க்கிழமை கருத்தை சொல்லும் குட்டி கதை தான். ஒரு ஊர்ல ஒரு தலை சிறந்த ஒரு குரு இருந்தார். அந்த குருவுக்கு எப்போதுமே அந்த குரு கிட்ட கல்வி கட்டுறவங்க யாருமே வாழ்க்கையில தோற்றதா சரித்திரமே இல்லை அப்படின்னு ஒரு சொல்ற அளவுக்கு அவருடைய குரு அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவர். அந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய சீடர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. அப்போ புதிதா ஒரு மாணவன் அவருடைய குருகுலத்துல சேர்ற உடனே இவர் பாடம் நடத்துறாரு. பாடம் நடத்தினதுக்கு அப்புறமா இவர்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது. எப்போதுமே அவர் வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுத்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பல கேள்விகளை கேட்பார். அதுக்கு யார் அதிகமா பதில் சொல்றாங்களோ அவங்களை பாராட்டுற வழக்கமும் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. மாணவர்களும் நிறைய பதில் சொல்றாங்க. ஆனா அந்த புதுதா வந்த மாணவனுக்கு இது பழக்கம் கிடையாது. ஏன்னா மற்ற மாணவர்களுக்கெல்லாம் அவர் இவர்கிட்டே இருந்ததுனால இதெல்லாம் பழகி போச்சு. ஆனா இந்த மாணவன் புதுசா வந்திருக்கிறதுனால இவருக்கு எதுவுமே புரியல. இவனால ஒரு சில வினாக்களுக்கு மட்டும்தான் பதில் அளிக்க முடிஞ்சிச்சு. இப்படி இருந்த உடனே இவன் வகுப்பறையெல்லாம் முடிஞ்சிருது, பாராட்டுலாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா நம்ம ஐயா குரு என்ன பண்றாரு, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த புதிதா உள்ள மாணவன் என்ன பண்றான், நம்மளால ஒரு சில வினாக்களுக்கு தான் விடையளிக்க முடிஞ்சிச்சுன்னு ரொம்ப சோகமா ஒரு முனையில உட்கார்ந்துருக்கான். அப்படி உட்கார்ந்து இருந்த உடனே இதை பார்த்து அந்த குரு அவனை கூட்டிட்டு வர சொன்னாரு. அவனும் வரான். குருவே வணக்கம் அப்படிங்கிறான். உடனே அந்த குரு கேட்டாரு, ஏன் சோகமா உட்கார்ந்துருக்க அப்படின்னு. அதுக்கு அந்த மாணவன் சொன்னா, ஐயா இல்லைங்க ஐயா, எல்லாரும் நிறைய பதில்கள்லாம் சொன்னாங்க. ஆனா என்னால ஒரு சில வினாக்களுக்கு தான் பதில் சொல்ல முடிஞ்சிச்சு. அதையுமே நான் ஒழுங்கா சொன்னேன்னு தெரியாது. ஆனா எனக்கு அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கியான்னு அழ தொடங்குறேன். இதை பார்த்த குரு ஒரு ஆற்றங்கரைக்கு அவரை கூட்டிட்டு போறாரு. அந்த குரு கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு சிறிய கல்லை கொடுக்குறாரு அவர்கிட்ட. சிறிய கல்லை கொடுத்து அவர் என்ன பண்றாரு, இது இந்த ஆற்றுல தூக்கி போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே இந்த ஆற்றுல அந்த பையனை தூக்கி போடுறான். தூக்கி போட்டதுக்கு அப்புறமா இன்னொரு சிறிய கல்லை எடுத்து கொடுத்து இதையும் தூக்கி போடு அப்படிங்கிற. உடனே இந்த பையன் என்ன பண்றான், முதல்ல போட்டாலும் அந்த கல்லோட அதிகமா போகணும் தானே எல்லாருமே கல்லை தூக்கி போடுவோம். அந்த மாதிரி முதல்ல கல்லை விட அதிகமா போடுறதுக்காண்டி கொஞ்சம் வேகமா அந்த கொல்லை போடுறான். அதே மாதிரி கல்லை தாண்டி போயிடுது. இதை பார்த்து அந்த குரு சொன்னாரு, இந்த கல்லை எறிகிறதுல நீ என்ன பண்ற, கல்லுக்கு நீ தூக்கி போட்ட, அதுக்கு எந்த இலக்கும் கிடையாது, அதை எங்க போய் விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீ 2வது கல்லை தூக்கி போட்ட பாரு, அதுக்கு இலக்கு இருக்கு. என்னன்னா அந்த கல்லை தாண்டி போகணுன்றதுதான் அதோட இலக்கு. அது மாதிரி நீ இப்பதான் புதுதா நம்ம குருகுலத்துல சேர்ந்திருக்கு. இது உன்னோட முதல் படி. அந்த முதல் படியில தோல்வியோ வெற்றியோ எதா இருந்தாலும் நம்ம சோகமோ வருத்தமோ படவே கூடாது. அதனால நீ இந்த தோல்வியோ வெற்றியோ அப்படின்றத முதல் படியில நீ காட்டவே கூடாது. ஆனா இன்னைக்கு நீ பதில் சொன்ன பாரு ஒரு சில வினாக்கள், அதையும் தாண்டி நீ நாளைக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு நான் சொன்ன வினாக்களுடைய எண்ணிக்கையை விட நாளைக்கு நான் அதிக எண்ணிக்கையிலான வினாக்களுக்கு விடையளிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சாதான் உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். என்னைக்குமே வாழ்க்கைக்கு இலக்கு தேவை. அதனால இலக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இன்னைக்கு உனக்கு இலக்கு இல்லை, ஆனா நாளைக்கு இன்னைய விட நிறைய நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு உன் மனசுல இருந்துச்சுன்னா என்னைக்கும் நீ வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அந்த குரு பாடம் சொன்னார். இதே தாங்க நான் உங்ககிட்டயும் சொல்றேன். என்னைக்குமே வாழ்க்கையில இலக்கு இருக்கணும். இதை கேட்ட அந்த சீடனுக்கும் சந்தோஷம், இதை சொன்ன அந்த குருவுக்கும் சந்தோஷம், இதை உங்ககிட்ட சொல்றதுல எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். இதை தாங்க அப்துல் கலாமும் சொன்னாரு, கனவு காணுங்கள் அப்படின்னு. கனவு அப்படின்றது இலக்க தான் சொன்னார். அதே மாதிரியே இலக்கு நம்ம வாழ்க்கையில இருந்ததுன்னா, அவருடைய வாழ்க்கையில இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு விண்வெளி ஆராய்ச்சியில வரம் வந்துட்டு இருக்காரு. அவர் தாங்க நம்ம மயில்சாமி அண்ணாதுரை ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவருடைய வாழ்க்கையிலையும் இலக்கு இருந்ததுனால தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அதனால உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவருடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்க எல்லாரும்
எல்லாருமே வந்து இன்னைக்குமே இலக்கோட வாழ்க்கையில பயணிச்சு பாருங்க, உங்களாலையும் சாதிக்க முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சந்திரவிராஜ் ஊராட்சி ஒன்றிய நன்னிலை பள்ளி சவாய்க்குட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றெடுத்தேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.